இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரிய தம்பி தான் என்ன அனுப்பி உங்க அப்பாவை வெளியே அனுப்பி வைக்க சொன்னாரு. அதுக்காக தான் நான் வந்தேன். பெரிய தம்பியே வந்துட்டாரு. இனிமே அவரு உன்னை பாத்துப்பாரு. நான் கிளம்புறேன் பார்வதி. சரி பட்டமாக்கா. என்ன மாமா நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? எல்லாம் உனக்காக தான். எப்ப பாரு உங்க அப்பா வீட்லயே இருந்தா நான் எப்படி வந்து உன்னை பாக்குறது, உங்ககிட்ட பேசுறது? அதான் இவங்க கிட்ட சொல்லி என் மாமனாரை வெளியே அனுப்பிச்சு வச்சேன். உனக்கும் வீட்டுக்குள்ளவே இருக்க போர் அடிக்கும்ல, அதான் உன்னை அப்படியே கொஞ்சம் வெளியே கூட்டு போலான்னு வந்தேன். என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்களா? அப்பா வந்துருவாரு மாமா, பெரிய பிரச்சனை ஆயிடும். வெளியேனா வீட்டுக்கு வெளியே இல்ல, வீட்டுக்குள்ளேயே தான். கார்டன்ல கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வரலாம். அப்ப சரி, எனக்கும் என் செம்பருத்திய பார்க்கணும் போல இருக்கு. என்ன கார்டன்ல இருக்கிற செம்பருத்தி கிட்ட கூட்டிட்டு போறீங்களா மாமா? கூட்டு போறேன். சரி, அந்த செப்பல் எங்க? அங்க இருக்கு மாமா. கொஞ்சம் இப்படி வா. என்ன பண்ண போறீங்க மாமா? தூக்க போறேன். ஏ, மும்பைல உனக்கு தலையில அடிபட்ட போதே உன்னை தரையில் நடக்க விடாம தூக்கிட்டு தான் போனேன். இப்ப காலில் அடிபட்டு இருக்கு. நீ கஷ்டப்படுறத நான் வேடிக்கை பார்க்கணுமா? அதான். ஏன் அத்தை, பார்வதி விஷயத்துல அடுத்து என்ன பண்ண போறீங்க? அவளுக்கு எதிரா எது பண்ணாலும் அது எனக்கு எதிர தானடி திரும்பிட்டு இருக்கு. இந்த தடவை அவளை போடுற போட்ல அவ மறுபடியும் எழுந்திருச்சு வரவே கூடாது. அப்படி ஒரு பிளான் பண்றேன். அத்தை அத்தை, அங்க பாருங்களேன். என்னத்தடி பாக்குற? தென்னிந்தியாவின் நம்பர் 1 பிசினஸ் மேன் இவன். 15 கம்பெனிக்கு எம்டி வேற. கேவலம் ஒரு சமையல் கறிக்கு ஆயா வேலை பார்த்து பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குடி. ஆனா ஆதி மாமாக்கு அசிங்கமா இல்லையா அத்தை? பார்வதி பின்னால அலையிறது சந்தோஷமா நினைக்கிறாரு. நினைக்கட்டும், அவன் நல்லா நினைக்கட்டும். இப்படியே நினைச்சு அவ பின்னாடியே சுத்தட்டும். ஏற்கனவே நான் விசுவாசத்து மனச குழப்பி விட்டதுனாலதான் அவன் அகிலா கிட்ட போய் ஒப்பாரி வச்சு, அந்த அகிலா ரொம்ப புத்திசாலித்தனமா யாருக்கும் சொல்லாம இவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தா. இப்ப இத வந்து பார்த்தான்னா இந்த கைக்கறிய மொத்தமா பேக்கப் பண்ணி ஊருக்கே அனுப்புவா. சூப்பர் அத்தை. அப்ப நான் போய் பெரியத உடனே கூட்டிட்டு வந்துருவா. வெரி பிகினிங்க்கு வந்த மெயிலுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன் ஆண்டி. இன்னைக்கு வந்த மெயிலா? ஆமா ஆண்டி, இன்னைக்கு வந்த மெயில் தான். ஒரு செகண்ட் பாருங்களேன். ஓகே. அத்தை, பெரியத்தையே வந்துட்டாங்க. வந்துட்டியா? இன்னைக்கு அந்த காவிய காதலனும் கைக்காரியும் சேர்த்து கையும் களவுமா மாட்டினாங்கடி.
ஆதி மாமாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பார்வதிய வீல் சேர்ல உட்கார வச்சு பெரியத்த முன்னாடி தள்ளிட்டு வந்து நிறுத்துவாரு. இல்லடி, இவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான். இருக்கட்டும், அகிலா என்ன செய்யறான்னு நம்மளும் பாத்துரலாம். வா. பார்வதி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா. அதான் இந்த வீல் சேர்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கார்டனை சுத்தி வரட்டும்னு கூட்டிட்டு வந்தம்மா. பெரிய மகாராணி இவ. வீல் சேர்ல இருந்து பார்வதி கொஞ்சம் எழுந்து நடக்க ட்ரை பண்ணானா சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிருவாமா. பார்வதி, அம்மா நின்றுட்டு இருக்காங்க. நீ அம்மா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிய, எழுந்திருச்சு நில்லு. ஆஹா, அம்மா, நீங்க எப்போ சொல்ற மாதிரி அதிகாரமா பார்வதி நடக்க சொல்லுங்கம்மா. நிச்சயமா பார்வதி நடப்பா. பார்வதி, நான் சொல்றேன், உன்னால நடக்க முடியும். யார் துணையும் இல்லாம நீ நடந்து காட்டு. பார்வதி, அம்மா பேச்சை நீ என்னைக்குமே தட்டினதில்ல. உயிரே போனாலும் அம்மா பேச்சை காப்பாத்தணும்னு சொல்லுவ. இன்னைக்கு அம்மாவே சொல்லிட்டாங்க, நட. ம். டேய், நீ இரு. யாரும் பிடிக்க வேண்டாம். பார்வதியே நடப்பா. நீ நட பார்வதி.